அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இந்த பதிவில் நம் மகாபெரிவா சொன்ன ஒரு அற்புதமான வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அறிவுரை ஒன்றை சொல்லப் போகிறேன். எனவே நேயர்களே, நிறைவு பகுதி வரை காணொலியை பாருங்கள். அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மனுஷனா பிறந்துட்டாலே நோய் பிணி என்று ஏதோ ஒரு வகையில் நிம்மதி இல்லாமல் தான் வாழ்கிறோம். இதற்கு பிறக்காமலே இருந்துவிட்டால்? இப்படி ஒரு சந்தேகம் ஒரு பக்தருக்கு வந்தது. கேட்குறார், அதற்கு பெரியவா, நாம் செய்த தவறான காரியங்களால் தான் பிறப்பே. அப்படின்னா அந்த பிறப்பில் செய்த தவறுகளுக்காக கசையடிகளை வாங்கித்தான் ஆக வேண்டும். அதற்கும் ஒரு கர்ம கணக்கு இருக்கிறது. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, உடம்பின் மூலமாக நாம் நோய் பிணி துன்பம் என்று கசையடிகளை பெறுகிறோம். சரி, அத்தோடு முடிஞ்சுடுறதா என்றால் கணக்கு தீர்ந்தால் முடிந்துவிடும். இல்லைன்னா இன்னொரு ஜென்மம். ஏன்னா மனுஷனா பிறவி எடுக்கும் போதெல்லாம் செய்யக்கூடாதவற்றை செய்தால் பாவக்கணக்கும் கூடத்தானே செய்யும். பெரியவா, ஏன் இப்படி? முதல்ல நாம் ஏன் இப்படி பாவக்கணக்கை ஏற்றிண்டே போகிறோம்? காரணம் ஒன்று, ஆசை. அதை அடைவதற்கு முயலும்போது கிடைக்கவில்லை என்றால் கோபம், ஆத்திரம். பெரியவா, பற்றற்று இருக்க என்ன வழி? ரொம்ப சுலபம். மனசில் ஆசைகளை வளர்த்துக்கக்கூடாது. இன்னொன்று, பகவான் திருவடிகளை கெட்டியாக பிடிச்சுக்கணும். பெரியவா, ஆசைகளை ஒழிப்பது எப்படி? லோகத்தில் நம்மை காட்டிலும் இன்னொருத்தர் ஒஸ்தி, அவங்கிட்ட இருக்கிறது எங்கிட்ட இல்லை. இந்த எண்ணம் தான் ஆசைக்கு அடிப்படை காரணம். இதை முதல்ல ஒழிக்கணும். இன்னும் எளிமையாக சொன்னால், ஒரு மாடோ ஆடோ தன்னை கண்ணாடியில் பார்த்தா என்ன பண்ணும்? முட்டும். ஏன்? அது வேறு ஒன்றுன்னு அப்படின்னு நினச்சி. ஆனால் மனுஷன் தன்னை கண்ணாடியில் பார்க்கும்போது அது தன் பிம்பம்தான் என்று புரிஞ்சுட்டுருக்கான். அதே போலத்தான் உலகத்தையும் நாம் பார்க்கணும். அதாவது இரண்டாவது என்பதே இல்லை, எல்லாம் ஒன்றுதான் என்ற தெளிவு வந்தால் அறிவு வேலை செய்யும். பின் ஞானம் பிறக்கும். பிறவி பெருங்கடலை எளிதாக நீந்திவிடலாம். அன்பர்களே, இறுதியாக ஆனால் உறுதியாக பெரியவா சொல்கிறது என்னன்னா, மனுஷன் தன்னை அவ்வப்போது ஆட்டி படைக்கிற மிருக நிலையை முதலில் ஒழித்து மனித நிலைக்கு மாறி பின் ஆசா பாசங்களை ஒழித்து தெய்வ நிலைக்கு தன்னை உயர்த்தலாம். அதற்கான வழி சமயங்களும் ஆலயங்களுமே. எனவே நேயர்களே, இந்த உலகில் மனிதராய் பிறந்த நாம் ஆசை கோபதாபங்களை ஒழித்து சத்துவ குணத்தை கடைப்பிடித்தால் ஒவ்வொரு நாளும் நாம் பிறந்த பிறப்பின் பயனை அனுபவிக்கலாம். அதற்கு கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் சகிப்புத்தன்மை, இந்த மூன்றையும் அசால்டட் நட் சாப்பிடுவது போல கடைப்பிடித்து பெரியவா வழியில் நடந்து தெய்வ நிலைக்கு உயருவோம். சேனலை பாருங்கள், கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.